நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி 6th ஜூன் தான் நாங்கள் பழனிக்கு போனோம். ஆக்சுவலி நாங்கள் கொடைக்கானல்லேருந்து கிளம்பும்போது ஆல்மோஸ்ட் 9:30 10 ஆயிடுச்சு. பழனி ரீச் பண்ணும்போது 11:30 ஆயிடுச்சு. ரோப் கார் வந்து பயங்கர க்யூ இருந்தது. 3 ஹவர்ஸ் வெயிட்டிங் டைம் அப்படின்னு சொன்னாங்க. விஞ்சும் அப்படி தான். நாங்கள் ஏதோ ஒரு ஃப்ரீ ட்ராம் இருந்ததுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் நடந்து போகிறதுக்காக பாதை அந்த படி இருக்கிற அந்த இடத்த அடையணும் அப்படின்னா இந்த ட்ராமில் போகலான்னு பார்த்தா பாதியில் ஏதோ மிஸ்டைரக்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் நடக்கிறோம் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் நடந்த பிறகு தான் எங்களுக்கு அந்த படியில் ஏறுறதுக்கான நுழைவாயிலே பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் படிகளில் ஏறி மேலே போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு சூப்பராக வந்தோம். மொபைல் ஃபோன் அங்கே அலௌடு கிடையாது. அதனால் என்னால் எந்த வீடியோவும் பழனியில் எடுக்க முடியல. கொடைக்கானல்லேருந்து ரிட்டன் ஆகிட்டுருக்கேன். ஒரு சூப்பரான ஸ்டே 1 வீக். மண்டே கிளம்பி சாட்டர்டே வரைக்கும் ரொம்ப நல்லா ஸ்டே பண்ணிவிட்டு இப்போ ரிட்டன் ஆகிட்டுருக்கிற வழியில் இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு காட்டணும். வித்தியாசமான பழங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுது. வாங்க பார்க்கலாம். ரம்பூத்தான் பழங்கள் தான் பார்க்குறீங்க. ஆரஞ்சஸ், பொமோக்ரனேட், மேங்கோஸ், மலைப்பழம் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மலைவாழைப்பழம், அப்புறம் டூரியன் ஃப்ரூட் பார்க்குறீங்க. ஏன் ட்ராகன் ஃப்ரூட்டு, பேர்லேயே வெரைட்டியாக நிறையா இருக்குது. இன்னும் அவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்குது. இதெல்லாமும் ஒரு வகையான பழம். இது என்ன பழம்னு தெரியல. இது வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவாங்கள்ல, அது வாட்டர் ஆப்பிள். மற்ற பழங்கள்லாம் எனக்கு சரியாக தெரியல. அவ்வளோ பழங்கள் இங்கே இருக்குது. இது ரம்பூத்தான்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரூட்டு தான். ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்கும், ஆனால் ரம்பூத்தான். உடனே எச்சு ஊறுற மாதிரி இதெல்லாம் பார்த்து ரசிங்க. எல்லாம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு, ஆனால் சுகர் கோட்டடாக இருக்கும். அப்புறம் சாக்லேட்ஸு, ஹோம்மேட் சாக்லேட்ஸ். இவ்வளோ இத்தனைக்கும் இங்கே கோகோ பயிராகலை. சாக்லேட் வெரைட்டிஸ் இருக்குது பாருங்க. ஒயிட் சாக்லேட், டார்க் சாக்லேட்டுன்னு எல்லாம் இருக்குது. அப்புறம் கேண்டீஸ் மாதிரி அவ்வளோ இருக்குது பாருங்கள். கலராக ராப்பிங் பண்ணி இதெல்லாம் ஜெல்லி மாதிரியானது. இது கண்ணாடி இருக்கிறதுனால உங்களுக்கு கிளியராக தெரியுதா என்னன்னு தெரியல. பட் இவ்வளோ இருக்குது. பேக்கிங்கில் விற்கிறது இப்படி நிறையா இருக்குது. மாயா கூடவே ட்ராவல் பண்ணும்போது எனக்கு என்ன பயங்கிற மாதிரி ஒன் ஸ்ட்ரெச்சில் கொடைக்கானல் டு சென்னை ட்ரைவ் பண்ணி 525 கிலோமீட்டர் நிர்விக்னலக்ஷ்மி இல்லம் வந்து சேர்ந்தாச்சு. உண்மையிலே இந்த டிரைவிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ட்ரைவ் பண்ணது சந்தோஷமாகவும் இருந்தது. ஒரு அன்பாக்சிங் பாருங்களேன். இந்த வைரத்தோடு மாதிரி ஆக்சுவலி இது இமிட்டேஷன் தான். ஆனால் கீழே இந்த 3 டாட் வர்ற மாதிரி இது நித்தியப்படி போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி இது வாங்கியிருக்கேன். அண்டு இந்த மாதிரி இது ஒரு பேர்டு இருக்கிற மாதிரி ஒயிட் ஸ்டோன் வச்சு, உங்களுக்கு இது பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு செயின், சிம்பிளாக ஒரே ஒரு பெண்டன்ட்டு, 2 இயர்பீஸ் வர்ற மாதிரி. இன்றைக்கி காலம்பரை அந்த பால் பேக்கெட்டு இருக்கிற அந்த கூடையில் வந்து அக்ஷரமண மாலையும் சிவபுராணமும் சேர்த்து ரமணாசிரமத்துலேருந்து வந்திருந்தது. இது மாதிரி 2 செட்டு வந்திருந்தது. நான் ஒன்று இன்றைக்கி காலையில் ஸ்லோகம் அக்ஷரமண மாலை படிக்க சொல்கிறாரு போல இருக்குது அருணாச்சலர் அப்படின்ட்டு. அதை நான் இன்றைக்கி படித்தேன். சிவபுராணமும் படிச்சுட்டு லலிதா சஹஸ்ரநாமாவளியும் இன்றைக்கி படித்து முடித்தேன். அப்புறம் புடவை, நான் இப்போ வாங்கியிருக்கிற பட்டு புடவை இது பாருங்களேன். இந்த காம்பினேஷன் உங்களுக்கு இந்த கலர் இது மாதிரி ஒரு இது இங்கே வீடியோவில் பார்க்குறதுக்கு ஒரு ஆரஞ்சு ஷேடில் இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு மாதிரி பிங்க்கு தான். பிங்க்கு பார்டர் வந்து இந்த கலர். ரொம்ப சிம்பிள் சாஃப்ட் சில்க்கு வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன்.
இந்த சாஃப்ட் சில்க்கு. இதோட பல்லு இப்படி வரும். ஸோ இது ஒன்று. அடுத்து இந்த கலர் காம்பினேஷன், இந்த மஸ்டர்டு மாதிரி இருக்கா, இதோட கலர் காம்பினேஷன் இது. இது அந்த அந்த காலத்து ட்ரெடிஷ்னல் ஃபான் கலரோ என்னமோ சொல்லுவாங்க. ஃபான் கலர் வித்து மஸ்டர்டு காம்பினேஷனில். இதோடதும் இப்படி வருது பாருங்கள், இந்த கலரில் இந்த கலர் காம்பினேஷன். ஸோ நானே வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு சரியாக தெரியுதா என்னன்னு தெரில, கட்டும்போது பார்த்துக்கலாம். சில்க் மார்க் சர்டிஃபிகேட்டோட ஒரு சாரீ வந்து 8800 ஏதோ சம்திங் வருது. ஸோ 17,600 நம்ம வாங்கியிருக்கேன் 2 சாரீ. இது வந்து தங்கச்சி பொண்ணுக்கு கல்யாணம் வரும்போது 2-3 அக்கேஷனுக்கு சிம்பிளாக கட்டிக்கலாம் அப்படின்னு வர வர இந்த ஹெவியாக கட்ட பிடிக்கல. அதனால் இதெல்லாம் தான் அன்பாக்சிங். மலை வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தேன். அதுவும் இந்த ரம்புத்தான்னு சொல்லுவாங்கள்ல, அது ஆக்சுவலி பார்த்தா இது இந்த 3 சீப்பு, இந்த ரம்புத்தான் வந்து 1/2 கிலோ, ஒரு பேக்கெட்டு, ஒரு பாக்ஸ் ஸ்ட்ராபெரி, இதெல்லாம் 1000 ரூபா. அங்கே ரொம்ப காஸ்ட்லி மாதிரி தெரியுது. வியஞ்சனம் இந்த சைட் டிஷ் அவங்கள்ட்டேருந்து நான் எப்போதும் ஊறுகாய் வாங்குவேன், வத்தல் வடகம்லாம். அதில் நெல்லிக்காய், கிடாரங்காய், மாவடு, தக்காளி தொக்கு அப்படின்னு 4 வாங்கியிருக்கேன். அதை இன்றைக்கி பிரித்து கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சேன். பழனி பஞ்சாமிர்தம் பாட்டில் 2 பாட்டில். முருகர் நான் ஏற்கனவே காட்டினேன்ல அந்த வீடியோவில், அதுதான் உள்ளே இருக்குது. இதை பிரிக்காமல் வச்சுருந்தா பாப்பாவுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவள் மும்பையில் வேலை கிடச்சிருக்கு, அங்கே போக போகிறா. ஸோ அது அவளோட கையோடு எடுத்துகிட்டு போகிறதுக்காக அந்த முருகர் வாங்கியிருக்கா. இதுதான் அந்த புடவை காம்பினேஷன். அந்த பிக்சரை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லோரும் எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ரசிக்க மட்டுமே தெரிந்த நந்தினி. நன்றி.